Welcome to Kitchen Crafts. Hello friends, இன்னைக்கு நாம ரெண்டு டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா இயற்கையான முறையில் எப்படி வீட்டை க்ளீன் பண்றதுங்கறத பார்க்க போறோம். செகண்ட் டிப்ஸ் வெஜிடபிள்ஸ்ல எப்படி இயற்கையான முறையில் வாஷ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கெமிக்கல் பொருள்லாம் வாங்கி வீட்டை சுத்தம் பண்ணுறதை விட இந்தமாரி இயற்கையான முறையில் நம்ம எளிமையான முறையில் வீட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம அடிக்கடி வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்ற போகிறோம். எலுமிச்சம்பழம் எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னா இருக்கிற கிருமி நாசினியெல்லாம் எடுத்துரும், ஜெம்ஸ்லாம் இல்லாமல் பாதுகாக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட போகிறோம். இதுவும் கிருமி நாசினியை எல்லாத்தையும் எடுத்துரும். ஜெம்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். 1/4 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் யூஸ் பண்ணுறதும் கல் உப்பையே யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு நல்லது. இப்போ மோப்பு போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டெல்லாம் இறங்கியிருக்குண்டு. இன்னொரு சாதாரண வாட்டரை எடுத்து க்ளீன் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம செகண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காய்கறிகள் எப்படி கழுவுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்தோம்னா அதில் கிருமி இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இயற்கையான முறையில். அதுக்கு தண்ணி ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு கல் உப்பு தான் போடணும். கிருமி நாசினியெல்லாம் எடுத்துரும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடணும். கிருமியெல்லாம் இறங்கிடும். இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. கருப்பாக டஸ்ட்டெல்லாம் மிதக்குது. இது சும்மா சாதா தண்ணியில் கழுவுறதை விட இந்தமாரி இயற்கையான முறையில் தண்ணி ஊற்றி இந்தமாரி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவுனிங்கன்னா நல்லா. நெக்ஸ்ட்டு வேறு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். எடுத்துகிட்டு இந்தமாரி எடுத்து சமைச்சோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, கெடுதல்லாம் இல்லாமல் இருக்கும். வெஜிடபிள்ஸ்க்கு பண்ண மாதிரியே இந்தமாரி நீங்களும் ஃப்ரூட்ஸுக்கும் பண்ணலாம். ஃப்ரூட்ஸுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி இந்தமாரி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். Subscribe to get more videos.